வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது எம்புரான் படத்தோட ரிவ்யூ. இது வந்து லூசிஃபயர் பார்ட் 2. ஆனால் இதில் என்னன்னு தெரில, 2 எம்புரான் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எம்புரான் இதுக்கு முன்னாடி படமே வரல. ஸோ லூசிஃபயர் தான் வந்திருக்கு. லூசிஃபயரோட பார்ட் 2 தான் இது. ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி எம்புரான். ஏன் 2 எம்புரான் அப்படின்னு போட்டிருக்குன்னு தெரியல. இது லாலேட்டன் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடித்து மிக பிரம்மாண்டமாக ஒரு நேரடி மலையாள படமாக இன்றைக்கி பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லையுமே டப்பிங் பண்ணி ரொம்ப மெனக்கட்டு ஏகப்பட்ட பொருட்செலவில் பிருத்திவிராஜ் சுகுமாரனோட இயக்கத்தில் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஏகப்பட்ட திரையரங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஓப்பனிங், அதாவது ப்ரீ புக்கிங்கே வந்து ஒரு பெரிய சேல்ஸு. 2 நாளில் இந்த படம் தே ஹாவ் ஆல்ரெடி கிராஸ் 100 crores. இது வந்து கண்டிப்பாக இந்த வீக்கில் ஒரு 200 crores அடிச்சிடும். பட் இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப படத்தில் மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து படத்தில் பார்க்குறப்ப தெரியுது. எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 250-300 crores இந்த படத்தில் செலவு பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. பட் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், அந்த ரொம்ப எக்கனாமிக்காக ஒரு பட்ஜெட்டை படத்தில் முடிப்பாங்க. க்ரூவோட சேலரி, டெக்னீஷியன் சேலரி, அதே மாதிரி பட்ஜெட்டிங், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சீக்கிரமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அட்லீஸ்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 100 crores போட்டிருந்தா தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்க முடியும். படத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஹெலிகாப்டரு, அதுக்கப்புறம் புல்டோசர்ஸ் வருது, நிறைய வேப்பன்ஸ் காமிக்கிறாங்க, ஏகப்பட்ட செட்டு போட்டிருக்காங்க. படத்தோட ஸ்டேஜிங் வந்து அவ்வளோ ஃபேபுலஸாக இருக்குது. படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த லூசிஃபயர் படத்தோட தொடர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. லூசிஃபயரில் ஒரு அரசியல் சிக்கலில் விட்டுட்டு மோகன்லால் வந்து ஃபாரின் போயிடுறாரு. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாவோ இல்லை அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டாவோ வந்து சேர்றாரு. அவர் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய டான் மாதிரி காமிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் டான்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டில் லீட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு வேளை வந்து மோகன்லாலோட ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் என்ன, அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் எப்படி அப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு தெரியல. ஸோ அவர் வந்து ஃபாரின் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன டீல் பண்ணுறான்னு தெரில. கோல்டுங்கிறாங்க, ட்ரக்ஸுங்கிறாங்க, ஆஃப்ரிக்காவிலேருந்து பெரிய டான் காமிக்கிறாங்க, யூகே காமிக்கிறாங்க, ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் காமிக்கிறாங்க. ஏதோ பார்த்துட்ருக்கோம் வந்து ஒரு பெரிய வந்து ஹாலிவுட் கேங்ஸ்டர் படம் பார்க்குற மாதிரி, ரஷ்யன் மாஃபியா கேங்ஸ்டர் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் படமே பார்த்திங்கன்னா ஒரு 10 சீன்ஸ் தான், 10 எபிசோட்ஸ் தான். அதிலே படத்தை முடிச்சிட்டாங்க. மேக்கிங் ஆஃப் த மூவி ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. கேமரா ஒர்க்கு, ஆங்கிள், அதே மாதிரி கலர் டோனிங்கு, ஸ்டேஜிங்கு, படத்தோட ஆர்ட் டிசைனிங்கு, சினிமாட்டோகிராஃபி, எதுலேயுமே எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிசிறே தட்டாது. எது வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, எது வந்து ரியலாக வந்து லைவ் ஷூட்டிங்னு எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. படத்தோட காஸ்டியூம் டிசைனிங் சூப்பராக இருக்குது. படத்தோட நான் தான் சொல்கிறேன், அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் சூப்பர். அதாவது ஈவன் வந்து ஒரு 2 படத்துலேயே மொத்தமாக வந்து ஒரு 7-8-10 சீன் தான் சொல்லலாம். மோகன்லால் வந்து ஒரு 5 சீனில் வராரு. எல்லாமே கிட்டத்தட்ட இன்ட்ரோ சீன் மாதிரி தான் இருக்குது. நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ மோஷன் வந்து சில இடத்துல நமக்கு போராகவும் தெரியுது. சில இடங்களில் வந்து பிஜிஎம் வந்து பயங்கர எலிவேட்டடாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. சில இடத்துல வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. சொல்லப்போனால் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து எப்படா மியூசிக் முடியும், ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல, அந்த அளவுக்கு ஒரு பொறுமையை சோதிக்குது மியூசிக் சில இடத்துல. மஞ்சு வாரியர் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்க ஸ்மைல், அவங்களோட லுக்கு, அவங்களோட காஸ்டியூமு, அவங்களோட ஆக்டிங், அந்த அளவுக்கு ஒரு ஃபினோமினல் ஆக்ட்ரஸால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு ஒரு மீட்டரிங் பண்ணி நடிக்க முடியும். ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணாமல், ஒரு அண்டர் பிளே பண்ணாமல், எவ்வளோ கச்சிதமாக அவங்களோட டோனாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக, இதை விட பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் யாராலையும் பண்ண முடியாது. ஒரு மீட்டர் வச்ச மாதிரி அந்த கேரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் இந்த மூவி அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால் இஸ் ஹீரோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேஜிஎஃப் யாஷ் மாதிரி, ஒரு பாகுபலி ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு டான்
இல்லைன்னா ஒரு காட் ஃபாதர் ரேஞ்சுக்கு அவர் கொடுத்துருக்காங்க. ஒரு 3-4 சீன்ஸில் வந்து அவர் வராரு மொத்தமாக படத்தில். ஒரு வந்து ஜங்கிளில் ஒரு ஃபைட்டு, எப்படி அந்த ஜங்கிளில் வந்து ஃபைட் பண்ணுறான்னு தெரியாது, பட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, ஹீரோயிக்காக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புல்லரிக்கக்கூடிய சீனு. மற்றபடி மற்ற சீன் எல்லாத்துலேயுமே வந்து மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. பெருசாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் இல்லைனாலும் படத்தில் இந்த அளவு தான் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை எழுதியிருக்கிறாங்க. பிருத்திவிராஜ் அவருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகே. அந்த சீஃப் மினிஸ்டர் பண்ணுற பையன், அவரோட பேர் என்ன தெரில, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து அரசியலே காமிக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல. பக்கமாக பேசுகிறாங்க, வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டல்ஸில் பேசுகிறாங்க. அதெல்லாம் என்னன்னே நமக்கு புரியல. கிட்டத்தட்ட அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் மோகன்லால் வரப்பையும் மஞ்சு வாரியர் வந்து அந்த புதுசாக இன்னொரு எதிர்கட்சிக்கு அவங்க போகிறதா இருக்கட்டும், அவங்களோட அப்பாவோட கட்சிக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த சீன் செம்மையாக பண்ணியிருக்காங்க மஞ்சு வாரியர். அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் சீன் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏதோ படம் புரியுது. ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நமக்கு படமே முடிஞ்சிருது. சில சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரூட்டல் கில்லிங் சீனாக இருக்கட்டும், மஞ்சு வாரியர் வந்து அந்த அரசியல் கட்சியில் அவங்க பேசி விலங்கு மாட்டி போகிற சீனாக இருக்கட்டும், கிளைமாக்ஸ் ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மொத்தமாக படம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தெரியல. பட் இட் இஸ் அ டீசென்ட் வாட்ச் ஃபார் த மோகன்லால் ஃபேன்ஸ் ஒன்லி. அதே மாதிரி இந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கலாம். இது வந்து ஓரளவு ஆவரேஜ் ரன்னு வந்து ஓடும். த ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன் சப்போஸ் டு பி த lifetime collection of the movie, so it will end up with 250 to 300 crores. Thanks for watching Desian Cinema. இந்த எம்புரான் படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.2 out of 5 star. Thanks.